ஹாய் ஆல், இன்றைக்கி டே 5 பார்ட் 2 மெஹந்தி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். எதுக்கு வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான். 5th கிளாஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ்லாம் எப்படி போடலான்றதை கற்றுக்கிட்டோம். இந்த கிளாஸில் வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் வச்சு எப்படி கட் ஒர்க் டிசைன் வந்து போடலான்றதை பார்த்துடலாம். ஓகேடா, ஃபஸ்ட் டிசைன் போயிடலாம். நான் ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துட்டு 3 பெட்டல்ஸ் போட்டு ஒரு நார்மலாக ஒரு ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இது ஒட்டிலையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப் லீவ்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த டைமண்ட் ஷேப் லீவ்ஸ் வந்து போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ ஷார்ப்பாக போடுங்க அண்ட் டைமண்ட் ஷேப்பில் இருக்கணும். அண்ட் எந்தெந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பிளாங்காக இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ப்ரில் கொடுத்துக்கலாம், சர்க்கிள்ஸ் கொடுத்துக்கலாம், லீவ்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும். டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பெருசாக இருக்கணும். அண்ட் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் 10% தான் இருக்கணும். நான் போன கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் 90% டிசைன் இருக்கணும் அண்ட் 10% வந்து ஃபில்லிங் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம ஃப்ளவர் போட்டாச்சு, அது பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரில் ஒன்று கொடுத்தாச்சு. ஸோ லீவ்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த சர்க்கிளை வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது முடித்த பிறகு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா ஃபில்லிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, அந்த ஃபில்லிங் கொடுக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும் சரி, நீங்கள் ஒரு லீவ்ஸ் ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து பெருசாக ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தெரியும். நான் ஃபில்லிங் கொடுக்கறத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். டைமண்ட் ஷேப் லீவ்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் நான் வந்துட்டு ஃபில்லிங் கொடுப்பேன். ஷேட்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லீவ்ஸ்க்கு மேலேயே நீங்கள் ட்ரா பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா அந்த ஷேப்ஸ் எல்லாம் சின்னதாக போயிடும். பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் ஃபில்லிங் கொடுங்க, சரிங்களா. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள். இந்த கட் ஒர்க் டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கடா. நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தீங்க. கிளாஸ் ரொம்பவே கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருந்தது. டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு லைன் கூட போட வராது. நீங்கள் கொடுக்குற கைடன்ஸில் தான் வந்துட்டு நாங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஒன்றுமே கிடையாது, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு மட்டும்தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனில் தான் நான் வந்து என்னோடய கிளாஸஸ் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்டா. ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபில்லிங் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். செகண்ட் டிசைனில் நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்றதை பார்த்துடலாம். ஓகே, லோட்டஸ் ட்ரா பண்ணியாச்சு. இது பக்கத்தில் வந்துட்டு லாங் ஸ்ப்ரில் கொடுக்குறேன். அதுக்கு பக்கத்தில் திரும்ப லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, கேப் இருக்கணும். கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோட்டஸ் ட்ரா பண்ணிங்கன்னா ஃபில்லிங் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து சின்னதாகாமல் இருக்கும். நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்றதை வேரி பண்ணி காமிக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டு டிசைன்ஸ் இப்படி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கேப்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கொடுத்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள், 2 லோட்டஸுமே வந்து பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபில்லிங் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களால் ஃபில்லிங் கொடுக்க முடியாது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்பவே சின்னதாக ஆயிரும். மூணாவதாக ஒரு லோட்டஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்ப்ரில் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த இடத்துல கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சர்க்கிள் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். கட் ஒர்க்னா என்னன்றதை வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 போர்ஷனாக எடுத்திருக்கேன்றதுனால உங்களுக்கு நிறையவே டிப்ஸ் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிங்கடா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக ஃபில்லிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஃபில்லிங் கொடுத்து முடித்த பிறகு நீங்கள் பாருங்கள் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நான் வந்து டிஃபர் பண்ணி காமிச்சிருக்கேன். பக்கத்தில் வந்து டிசைன்ஸ் எப்போவுமே போடாதீங்க. ஒரு 3 ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணுறீங்களா, அது பக்கத்தில் ஒரு லாங் ஸ்ப்ரில் கொடுக்குறீங்களா, எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபில்லிங் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸை ஒட்டி போடும் போது என்ன பண்ணணும்னா ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும். அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸும் சரி அந்த சர்க்கிள்ஸும் சரி எல்லாமே சின்னதாயிரும். அந்த கட் ஒர்க் பார்க்குறதுக்கே வந்துட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு லுக்காக இருக்காது. சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதுவுமே இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற நோட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுவேன். அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு நான் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது இல்லாமல் தியரி நோட் ஒன்று போட சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. போடலைன்னா தியரி நோட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு 12 கட் ஒர்க் டிசைன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதில் 7 கட் ஒர்க் டிசைன்ஸ் வந்து ஃபில்லிங்கோடு இருக்கும். அண்ட் மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லாங்காக போயிட்டுருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு 7 டிசைன்ஸ் ஃபில்லிங்கோடு கொடுத்துருக்கேன். மீதி இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிவிடுங்க. இப்போ 3rd டிசைன் போயிடலாம். 3rd டிசைனில் வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஷேப் கொடுத்து நார்மல் பெட்டல்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 3 லீவ்ஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான்.
இதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக கூட நீங்கள் போடலாம். ஓகேங்களா? இந்த கட் ஒர்க் டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்டர் டிசைனாகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஃபுல் ஹேண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். இது அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு கிளாஸுமே உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். அது இல்லாமல் வீடியோவே பார்த்தீங்கன்னா 3 to 4 days கழிச்சு தான் உங்களுக்கு அப்லோட் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு டைம் கொடுத்து தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறேன். நீங்கள் ஹோம்ஒர்க்லாம் எனக்கு சென்ட் பண்ணணும், அது கரெக்ஷன் சொல்லணும், அதுக்கு மேலே நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து 3 to 4 days வந்து கேப் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து டவுட் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட்ஸ்னால் கிளியர் பண்ணுற விதமாக ஷார்ட்ஸுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் அதில் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். 4th டிசைனில் ரோஸ் அண்ட் லீவ்ஸ் வச்சு தான் வந்துட்டு இந்த கட் ஒர்க் டிசைன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரோஸ் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு 3 லீவ்ஸ் இருக்கா மாதிரி 3 சைட்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். எந்தெந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் சர்க்கிள் கொடுத்துட்டு அண்ட் லாங் ஸ்ப்ரில் வந்து கொடுத்துட்றேன். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ண வேண்டியது தான். இந்த இடத்துல நான் ரோஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ஃப்ளவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல லோட்டஸ் கொடுத்துக்கலாம் அண்ட் சிங்கிள் பெட்டல் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை சுற்றி ஃபில்லிங் கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த டிசைன் வந்து பார்க்கவே அவ்வளோ எலகெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபில்லிங் கொடுக்கும்போது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்பவே கோன் வச்சு லோட் பண்ணுவீங்க. அது மாதிரி லோட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு டிசைனுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் வந்துட்டு ட்ரா பண்ணணுமே தவிர்த்து, நீங்கள் டிசைனுக்கு மேலேயே நம்ம ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அவுட்லைன் ட்ரா பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணாதீங்க. ஓகே, 5th டிசைன் போயிடலாம். 5th டிசைன் ரொம்பவே பொறுமையாக எடுத்திருப்பேன். நான் லோட்டஸ் ட்ரா பண்ணி தான் இந்த டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே, கீழே வந்துட்டு நான் ஒரு காம்பு மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து திலகம் ஷேப் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு 4 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி ஒரு லோட்டஸ் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த டைமண்ட் ஷேப் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நான் ஒரு சர்க்கிள் ஷேப் கொடுத்துருக்கேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரில் ஒன்று கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த கமா ஸ்ப்ரில் மாதிரி போடுவோம் இல்லையா, நம்ம போன போர்ஷனில் பார்த்துருப்போம், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் திரும்ப வந்து லோட்டஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ரிப்பீட்டடாக இதே வந்து நான் ஃபுல்லாக போட போகிறேன். இதை போட்டுட்டு நான் சுற்றி நான் வந்துட்டு ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ ஒரு ஃப்ளவர் ஆகட்டும் சரி, ஒரு லீவ்ஸு, சர்க்கிள் அண்ட் வந்து ஸ்ப்ரில் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் டார்க் பண்ணக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் டார்க் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் சின்னதாகாமல் ஓரளவுக்கு பெருசாக தெரியும். நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த தப்பு நீங்கள் பண்ணுவீங்கன்றதுக்காக மட்டும் தான் நான் சொல்கிறேன். மெஹந்தி பொறுத்த வரைக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பட் இந்த கட் ஒர்க் டிசைன் எடுத்துக்கிட்டால் கிராண்ட் லுக் கொடுக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஈஸியும் கூட. இதோட ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், அழகாக போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து 6th டிசைன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துருக்கேன் அண்ட் வந்துட்டு கேப் இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபில்லிங் தான் கொடுக்குறேன். இது ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்த டிசைன் போயிடலாம். அடுத்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா 8th டிசைன் வந்துட்டு கிரிட் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிரிட் பேட்டர்ன் வந்து பாதி கொடுத்துட்டு பாதிக்கு மேலே வந்துட்டு கட் ஒர்க் டிசைன் கொடுக்கலாம். இதுவுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது அட்வான்ஸ் லெவலில் வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பாதி போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிட் டிசைனாக இருக்கும், பாதி போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கட் ஒர்க் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் வந்து கிரிட் டிசைன் கொடுத்துட்டு எந்தெந்த இடத்துல மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு நான் டாட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேடா, செக் பேட்டர்ன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு கீழே ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து செமி சர்க்கிள் கொடுத்துட்டு அண்ட் வந்து 4 பெட்டல்ஸ் இருக்கா மாதிரி ஒரு ஃப்ளவர் ட்ராப் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து 2 பக்கத்துலேயும் இருக்கிற சைடில் இருக்கிற இடத்துல வந்துட்டு நான் வந்து லீவ்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் சர்க்கிள் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, இதுவே உங்களுக்கு ஃபுல்லாகிடும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில்லிங் கொடுத்து தான் முடிக்க போகிறோம். அதே மாதிரி அந்த செக் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே வந்துட்டு மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் டாட்ஸ் வச்சிடுறேன். அவ்வளோதான், இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் டிசைன் போயிடலாம். 7 டிசைன்ஸுமே ஃபில்லிங்கோடு பார்த்தாச்சு தான். 8th டிசைனில் இருந்துட்டு நான் வெறும் டிசைன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் ஃபில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பஞ்ச் ஆஃப் லோட்டஸ் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். அது கீழே வந்து ஸ்டெம் வரைஞ்சிக்கிறேன். மேலே வந்து திலகம் ஷேப் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பெட்டல்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 3 to 4 பெட்டல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா எங்கெல்லாம் கேப் இருக்கோ லாங் ஸ்ப்ரில் கொடுக்க போகிறேன் அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்க்கிள் கொடுத்து இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் நான். அது இல்லாமல் நீங்கள் கோன் ஹேண்டில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கடா. ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போல் டாட் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்துட்டு இந்த பிளாக் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அண்ட் லைன் போடும் போதுமே பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு லைன்ஸ்லாம் நல்லா போட வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளவர் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
சரிங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு லோட்டஸ் கொடுத்தாச்சு. அண்ட் எங்கெங்கே கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஸ்ப்ரில் அண்ட் சர்க்கிள் கொடுத்துட்டு இந்த 8th டிசைனுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 9th டிசைனில் ஸ்ப்ரில் கொடுத்துட்டு ஸ்ப்ரில்க்கு மேலே ஹாம்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே பிக் சைஸ் ஹாம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் டபுள் ஹாம்ஸும் கொடுக்கலாம், இல்லை சிங்கிள் ஹாம்ஸும் கொடுக்கலாம். இது சுற்றிலுமே நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் லீவ்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் எங்கெங்கே கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் சர்க்கிள் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் வெறும் ஃபில்லிங் மட்டும்தான் கொடுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் டிசைன் போயிடலாம். 8th டிசைனில் லோட்டஸ் யூஸ் பண்ணி கட் ஒர்க் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் 10th டிசைன்லேயும் லோட்டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பு வந்து வளைவாக இருக்கும், இதில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. எங்கெங்கே கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் லாங் ஸ்ப்ரில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 11th டிசைனை பொறுத்த வரைக்கும் 7th வந்து கிரிட் பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா? கிரிட் பேட்டர்ன் வித் வந்துட்டு கட் ஒர்க் டிசைன் பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ 11th டிசைனில் வந்து ஃபில்லிங்ஸ் அண்ட் வந்துட்டு கட் ஒர்க் பார்க்க போகிறோம். ஃபில்லிங்க்கு வந்து நான் ஸ்ப்ரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரில் யூஸ் பண்ணிவிட்டு கர்வ் லைன்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி கட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் வந்துட்டு கட் ஒர்க் டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம்டா. கிரிட் பேட்டர்ன் யூஸ் பண்ணியும் கட் ஒர்க் டிசைன் போடலாம். அண்ட் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரில் வச்சுட்டு நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டும் நீங்கள் கட் ஒர்க் டிசைன் போடலாம். இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல். நார்மலாக நீங்கள் போடணும் அப்படின்னா டாப்பில் 4 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது நார்மல் டிசைன்ஸு. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஸ்ப்ரில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்ப்ரில்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் லைன்ஸ் கொடுத்துட்டு அது கீழே வந்துட்டு ஃப்ளவர்ஸ் நார்மலாக ஒரு பெட்டல் யூஸ் பண்ணி ஃப்ளவர் போட்டுட்டு எங்கெங்கே வந்துட்டு கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நான் சர்க்கிள் ஷேப் கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, 12th டிசைன் போயிடலாம். ஓவராலாக 11 டிசைன் பார்த்தாச்சு. லாஸ்ட் டிசைன் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு கிரிட் பேட்டர்ன் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஏற்கனவே 7th டிசைனில் வந்துட்டு கிரிட் பேட்டர்ன் வித் ஃப்ளாரல் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் 12th டிசைனில் வந்து கிரிட் பேட்டர்ன் வித் வைன்ஸ் வித் லீவ்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த 12 டிசைன்ஸ்லையுமே எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் டவுட்லாம் நான் கிளியர் பண்ணுறேன். லீவ்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுமே லைன்ஸ் மீட் பண்ணுற இடத்துல வந்து டாட்ஸ் கொடுத்துட்டு இந்த 12th டிசைனுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கிளாஸ் வந்து 3 டேஸ் கழிச்சு தான் வரும். அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.